அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. இந்த சூழலில் மீண்டும் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் விருதுநகரில் அரங்கேறியுள்ளது. மக்களை பாதுகாக்கும் காவலருக்கே இந்த கொடுமை அரங்கேறியதுதான் மக்களை மேலும் அதிர வைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தொம்பக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் மோகன்ராஜ். காவலராக பணிபுரிந்து வந்த இவர் தற்போது பதவி உயர்வு பெற்று சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் அந்த அதிர்ச்சி சம்பவம் காவல் நிலையத்திலேயே அரங்கேறியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன் காவல் நிலையத்தில் இரவு பணியில் இருந்த மோகன்ராஜ் அதிக மது போதையில் இருந்துள்ளார். அப்போது அவருடன் இரவு பணியில் இருந்த பெண் காவலரின் அருகில் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனால் பதறி போன பெண் காவலர் உடனடியாக மேலதிகாரிக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் சார்பு ஆய்வாளர் மோகன்ராஜ் பணி நேரத்தில் மது போதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரை பணியிடம் நீக்கம் செய்து விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. இந்த சூழலில் மீண்டும் விருதுநகரில் மற்றொரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறி உள்ளது மொத்த மக்களையும் அதிர வைத்துள்ளது.